ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹவுஸ் பிளான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து பிளாட்டோட நீளவளம், வீட்டோட நீளவளம், எந்த சைடு வாசல், எத்தனை பெட்ரூமுங்கிறத தெளிவாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போட்டு கொடுக்க சௌகரியமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஹவுஸ் பிளான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 25 ஹவுஸ் பிளான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிளானில் வீடு கட்டுவாங்க. உங்களுக்கும் இந்த பிளானில் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா வீடு கட்டுங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே வாஸ்து பிளான் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1025 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது வந்து கமாண்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அகலத்தில் 25 அடி தான் இருக்குது. எனக்கு வந்து சுகராகவே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் கேட்டிருந்தாங்க. 25 வைக்கக்கூடாது, 26 மாற்றிக்கலாம். ரூம் பிளான் எல்லாம் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வாசல், டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, உள்ளே வந்து ஹால்லேருந்து போகிற மாதிரி காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கு இந்த பிளானில். நண்பர்களே, இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 792 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீட்டுக்கு பிளான் வந்து கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி, அதாவது கார் பார்க்கிங் வேணாங்கிற மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறது உள்ளே இருந்தும் போய்க்கலாம், வெளியில இருந்தும் போய்க்கலாம். அந்த மாதிரி அட்டாச்சாக, அதாவது டபுள் சைடு உள்ளேயும் வெளியும் மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கிட்டு டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கு இந்த பிளானுக்கு. நண்பர்களே, இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டில் கட்டுறது 440 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வாசல். இந்த வீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங் கிடையாது. அதாவது காமனாக ஒரு டாய்லெட்டு, பெட்ரூமோட அட்டாச்சோட ஒரு டாய்லெட்டு, கிச்சனு, ஒரு பெட்ரூமு இந்த பிளானுக்கு. இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் வந்து 20, நீளத்தில் வந்து 50. ஹால்லேருந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கட்டு வந்து பிளானில் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த பிளான் தான் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கேன். கார் பார்க்கிங் வந்து தேவைப்பட்டால் தான் புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து பெட்ரூமுக்கு போகிற மாதிரி நான் வந்து வாசல் கொடுத்துருப்பேன். அதாவது கார் பார்க்கிங் அந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுமாரி கொடுத்துக்கலாம். ஏன்னா கமாண்டில் கேட்டிருந்த நண்பர் வந்து நான் கார் நிறுத்த தனியாக செட்டு இருக்குது, அதனால் வந்து எனக்கு வந்து கார் பார்க்கிங்லாம் வேணாம், ஹால் பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மற்றவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கார் பார்க்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கார் பார்க்கிங் வந்து போட்டுக்கலாம். அதனால தான் தேவைப்பட்டால் கார் பார்க்கிங் அப்படி எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூமு, அட்டாச்சோட பாத்ரூமு, உள்ள வீட்டு ஹாலில் இருந்து மொட்டை மாடிக்கு போகிற படிக்கிட்டு பூஜ்ஜிரம் 1. பூஜ்ஜிரம் வந்து எது பார்த்தீங்கன்னா 6.3 பார்த்தீங்களா அந்த ரூமு. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டு, ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்க பார்த்த வாசல், அதாவது படிக்கிட்டு அவுட்ரு சைடாக கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கார் பார்க்கிங் வேணாம், அதாவது ஹால் மட்டும் பெருசாக வேணும், டபுள், அதாவது ஒரே ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன் இருக்க மாதிரி மட்டும் கமாண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து அந்த பிளான் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து தமிழ் கடவுளாகிய முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1281 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து கிழக்க பார்த்த வாசல், கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி, டபுள் பெட்ரூம் வச்சு அட்டாச் பாத்ரூமு, கிச்சன் எல்லாம் இருக்கிற மாதிரி, வீட்டு ஹாலில் இருந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி இந்த பிளானு. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிளானில் கூட வீடு கட்டிக்கலாம். இந்த வீட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1445 ஸ்கொயர் ஃபீட்டு. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 17, நீளம் வந்து 85. மொட்டை மாடிக்கு ஹாலுக்குள்ளேருந்து போகிற படிக்கிட்டு வடக்க பார்த்த வாசல், கார் பார்க்கிங் இருக்க மாதிரி, டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சன் வச்சு இந்த பிளானை அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கு. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 578 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து வடக்க பார்த்த வாசல், கிழக்க பார்த்த வாசலாம் வச்சுக்கலாம். டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால் இருக்கிற மாதிரி இந்த பிளான் கொடுத்துருக்கு. இது வந்து வில்லேஜ் சைடு. கமாண்டில் வந்து நீளத்தில் வாசல் இருக்கிற மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. அந்த பிளானு நம்ம கிழக்க பார்த்த வாசலாகவும் கொடுத்துக்கலாம். அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1512 ஸ்கொயர் ஃபீட்டு. மேற்க பார்த்த வாசலில், அதாவது 2 பெட்ரூம் வேணும், நீளத்தில் தான் எனக்கு வந்து வாசல் வேணும், கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி. ஏன்னா ரோடு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது வீதியில், அந்த மாதிரி சொல்லி பிளானில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான், அதாவது கார் பார்க்கிங் இருக்க மாதிரி, கார் பார்க்கிங் பக்கத்திலே படிக்கிட்டு போகிற மாதிரி. நம்ம வடக்கால சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த பெட்ரூம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த பக்கம் பெட்ரூம் வரக்கூடாது, எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு ரூம் அளவு மட்டும் உள்ள எப்படி வரும்னு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த பிளான் தான் இது. நீங்கள் வடக்கால சைடு இருக்கிற அந்த பெட்ரூம் போட வேணாம், படிக்கிட்டு கார் பார்க்கிங்கை தூக்கி அந்த சைடு போட்டுங்க, பெட்ரூமை தூக்கி இன்னொரு பெட்ரூம் கூட அட்டாச்சாக போட்டுங்க, படிக்கட்டு இருக்கிற இடத்துல பாத்ரூம் வச்சுக்கோங்க, அட்டாச் பாத்ரூம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1008 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வடக்க பார்த்த வாசல். இதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம், அதாவது 3 பெட்ரூம் வச்சுருக்கேன், ஒரு கிச்சனு, ஹாலு, கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி, கார் பார்க்கிங்கிட்ட இருந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கிட்டு. இது வடக்க பார்த்த வாசலில் இந்த பிளான். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 357 ஸ்கொயர் ஃபீட்டு. இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 17, நீளம் வந்து 21. எனக்கு வந்து ஒரே ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி மட்டும் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு டாய்லெட் வந்து அவுட்ரு சைடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடி எனக்கு இடம் இருக்குது, நான் தனியாக கட்டிக்கிறேன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமு, பூஜை ரூம் இருக்கிற மாதிரி,
ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஹால் இருக்கிற மாதிரி இந்த பிளானில் போட்டிருக்கேன். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 690 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த வாசலில் ஒரு கிச்சனு டபுள் பெட்ரூம் வச்சு ஒரு பூஜை ரூம் இருக்கிற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வேணாலும் இதில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 899 ஸ்கொயர் ஃபீட்டு. கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்ட்டில் மொட்டை மாடிக்கு போகிற படிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிச்சனு, அதாவது 2 பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் இருக்கிற மாதிரி நம்ம பிளானில் போட்டிருக்கோம். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1176 ஸ்கொயர் ஃபீட்டு. கிழக்க பார்த்த வாசலில் கிச்சனு டபுள் பெட்ரூம் வச்சு டபுள் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமு பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஹாலிலேருந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கட்டு வந்து பிளான் கொடுத்துருக்கு. கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி இந்த பிளானில். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வாசல் கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கால சைடு வாசல் மேலே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கட்டு கொடுத்துருக்கேன். இந்த வீட்டு பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூமு ஒரு கிச்சனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு, அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு இந்த மாதிரி ஸ்டைலாக டிசைனாக இருக்கிற மாதிரி இந்த வீட்டு பிளான் இருக்கும். உங்களுக்கு உத்து கவனிச்சிங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கே புரியும். நம்ம அடுத்த பிளான் பார்க்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. நீளம் வந்து 40, அகலம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், அதாவது 20. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஹால் எல் டைப்பில் இருக்கும். 2 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். கிச்சன் வந்து 1. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து கம்மி 20ங்கிறதுனால இந்த பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பெட்ரூம் லென்த்தாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிளானில் கூட வீடு கட்டிக்கலாம். இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்க பார்த்த வாசல், அதாவது பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்து போர்ட்டிகாவில் இருந்தும் போய்க்கலாம், வெளியில் சைடு இருந்தும் மொட்டை மாடிக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளானு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்ற மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து போகிற மாதிரி ஒரு பிளான் வேணும். மேலே மொட்டை மாடி வந்து வாடகை விட்ருக்கேன். அவங்க வந்து தனியாக இந்த படியில் போகிற மாதிரி வெளிப்படியில் கொடுத்துக்கிருந்தாங்க. அந்த மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த பிளான் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 892 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு 2 பெட்ரூம் வச்சு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு ஹால் லென்த்தாக இருக்க மாதிரி போட்டிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வாசல் ஒரு டபுள் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து காமனான ஒரு டாய்லெட்டு, ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்பேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னாலே புரியும், உள்ள எல் மாதிரி போயிட்டு ஒரு பெட்ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூமாக காமனாக போகிற மாதிரி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இந்த வீடுடைய அகலமும் 17க்கு நீளத்தில் வந்து 50ங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 728 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து வடக்க பார்த்த வாசல். படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க பார்த்தீங்களா, படிக்கட்டுக்கு பக்கத்தில் தான் வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, அதாவது பெட்ரூமு அட்டாச் இது எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். இது வந்து ஸ்டைலாக மாடர்னாக இருக்கிற மாதிரி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நீளம் சைடு, அதாவது நீளத்தில் வந்து எனக்கு வாசல் வந்து இருக்கிற மாதிரி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. புரியுங்களா? இந்த பிளானுக்கு வந்து 714 ஸ்கொயர் ஃபீட்டு. வடக்க பார்த்த வாசல், ஒரு கார் பார்க்கிங்கு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். அடுத்த பிளான் பார்க்கலாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 735 ஸ்கொயர் ஃபீட்டு. சிங்கிள் பெட்ரூமு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். காமனாக ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்கேன். மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். தெற்க பார்த்த வாசல் இந்த வீட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1085 ஸ்கொயர் ஃபீட்டு. வடக்க பார்த்த வாசல் டபுள் பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்கும், கிச்சன் 1, அந்த மாதிரி பிளான் கொடுத்துருக்கேன். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 720 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து மேற்க பார்த்த வாசல். நிறைய யூடியூப்லேயே தேடினாலும் இந்த பிளான் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி படிக்கிட்டு நம்ம வந்து பெட்ரூம்லேருந்து அட்டாச் பாத்ரூம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காமனாக வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை மாடிக்கு கார் பார்க்கிங்லேருந்து போகிற மாதிரி படிக்கிட்டு கொடுத்துக்கிறேன் இந்த பிளானில். கமாண்டில் ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 35க்கு 35 தான் பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க. கிழக்க பார்த்த மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா 35, அதாவது வடக்கு பார்த்தும் கொடுத்துக்கலாம் அந்த பிளானு, கிழக்கு பார்த்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஆனால் 35க்கு 35 வைக்கக்கூடாது. இது வந்து கோயில் இந்த மாதிரி தான் வந்து சதுரத்துக்கு சதுரம் வைக்கணும். அதனால் ஏதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு அடி சேர்த்துருக்கலாம். அதனால தான் இந்த பிளான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பிளானில் கட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியாக டிஃப்ரெண்ட் இருக்கணும் வீட்டுக்கு. ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து பிளாட்டோடைய நீளங்களாம், வீட்டோடைய நீளங்களாம், எந்த சைடு வாசல், எத்தனை பெட்ரூமுக்கு தெளிவாக கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ போட்டு தரேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.